Hey guys, இன்னைக்கு இந்த வீடியோல இந்த Redmiயோட Redmi 12 5G இந்த மொபைல் அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்கு அப்படினு பார்க்க போறோம். இந்த மொபைல் சமீபமா தான் லான்ச் பண்ணாங்க. 11000 ரூபாய் பிரைஸ்ல ஒரு சூப்பரான 5G மொபைலா லான்ச் பண்ணிருந்தாங்க. ஸ்பெக்ஸ் வைஸா பாக்கும்போது ரொம்பவே தரமான மொபைல் அப்படினு தோணுச்சு. அதனால நம்ம ஒன்னு ஆர்டர் போட்டாச்சு. சோ இப்போ இந்த மொபைல் எப்படி இருக்கு அப்படின்றத அன்பாக்ஸ் பண்ணி பார்த்து உண்மையாவே 11000 ரூபாய்க்கு வர்த் தானா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். மொபைல் ரொம்பவே சேல் பிச்சிட்டு போயிட்டு இருக்கு. பிரைஸ்க்கு செம வர்த்தான மொபைல் மாதிரி தெரிஞ்சது. நாமளும் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சீலை கட் ஓப்பன் பண்ணுவோம். கட் ஓப்பன் பண்ணிட்டு மொபைல் அப்படியே ஸ்லைட் பண்ணி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மொபைல் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் எடுத்து அப்படியே சைடில் வைப்போம். அதை தவிர வேறு என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இந்த பாக்ஸ்குள்ளே ஏதோ இருக்குது. எப்பவும் மாதிரி தான் சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. அது தவிர ஒரு டிபியூ கேஸ் இருக்குது. அது போக ஒரே ஒரு புக்லெட், எப்போவுமே 2-3 கொடுப்பாங்க. ஸோ இந்த டைம் ஒரே ஒரு புக்லெட் கொடுத்துருக்காங்க. கேஸ் கண்டிப்பாக நல்லாவே இருக்குங்க. கொஞ்சம் வெயிட்டான கேஸ், கொஞ்சம் குவாலிட்டியான கேஸ். பேக்கில் கொஞ்சம் மெஷ்ஷி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது தவிர உள்ளே அப்படின்னு பார்த்திங்கன்னா சார்ஜிங் கேபிள் இருக்குதுங்க. சார்ஜிங் கேபிள் அப்படின்னு பார்த்திங்கன்னா டைப் சி கேபிள் தான். டைப் ஏ டு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அது தவிர நமக்கு ஒரு சார்ஜர் இருக்குது. ஸோ எப்போவுமே ரெட்மி யூஸ் பண்ணுற 22.5 வாட் சார்ஜர். சார்ஜிங் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வாட் சப்போர்ட் பண்ணும். ஸோ 22.5 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. மொபைல் ஆர்டர் பண்ணும்போது நான் கலர்லாம் பெருசாக பார்க்கவே இல்லைங்க. ஏன்னா அது ஆர்டர் பண்ணுறதே கஷ்டமாக இருந்தது அப்படின்றனால கலரை பார்க்காம டக்கு நான் ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ தான் கலரை பார்க்குறேன். ஒரு மாதிரி ஒயிட் மாதிரியான ஃபினிஷில் இருக்குது இந்த மொபைல். ஸோ இங்கே பாக்ஸி சேஃப் யூஸ் பண்ணியிருக்காங்கங்க. இந்த நம்ம நத்திங் ஃபோன்லாம் பார்த்த மாதிரியான ஷார்ப் எட்ஜஸோட பாக்ஸி சேஃப் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இதை ஆன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, ஆன் ஆயிடுச்சு. ஸோ மொபைலை யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத அடுத்து நான் உங்களோட பேசுகிறேன். இப்போ ஓவர்வியூலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஓவர்வியூ அப்படின்னு பார்க்கும்போது கீழே உங்களுக்கு டைப் சி போர்ட், அது போக ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. அப்படியே மேலே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹெட்ஃபோன் ஜாக், கூடவே ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஷாமியோட எல்லா மொபைல் மாதிரி இதுலேயும் ஐஆர் பிளாஸ்டர் இருக்குது. சைடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் சிம் ட்ரே இருக்குது. இது ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டாக கொடுத்துருக்காங்க. 2 சிம் போடலாம். அப்படி இல்லை ஒரு சிம் ஒரு எஸ்டி கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படியே ரைட் சைடு வந்தோம் அப்படின்னா இதில் வால்யூம் பட்டன், அது போக பவர் பட்டன் இருக்குது. இந்த பவர் பட்டன் தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராகவும் ஒர்க் ஆக போகுது. ஓவராலா இதனோட பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இதை கையில் எடுத்தோன்னா எனக்கு தோணுன விஷயம், இது ஒரு பாக்ஸி சேஃப் டிசைன் அப்படின்றது. ஸோ இங்க டேபிளில் வச்சோம் அப்படின்னா அப்படியே நிற்குது. சைடு எல்லாமே ஷார்ப்பான எட்ஜஸோட வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஐஃபோன்ஸ் அந்த மாதிரி, நத்திங்கோட ஃபோன்ஸ் அந்த மாதிரியான ஒரு டிசைன் தான் இது. அதே மாதிரி பேக்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க கிளாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் பேக் ரெண்டுலையுமே கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன கொரில்லா கிளாஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணலங்க. இது தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம வாங்கி இருக்கிறது மூன்லைட் வேரியன்ட். ஸோ பார்க்கறதுக்கு இது ஒரு லைட் ஒயிட் மாதிரி இருக்குது. ஆனால் சில இடங்கள்ல லைட் படும்போது ஒரு வானவில் மாதிரியான ரிஃப்ளெக்ஷன் கிடைக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் இல்லை, சில இடங்கள்லாம் அந்த ரிஃப்ளெக்ஷனை நான் நோட் பண்ணேங்க. ஸோ ஒரு கலர் சேஞ்சிங் பேக் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. இது தவிர சைட் ஃப்ரேம்ஸ் எல்லாமே பிளாஸ்டிக் தான். ஸோ பேக் மட்டும் கிளாஸால ஃபினிஷ் பண்ணியிருக்கனால மொபைல் பார்க்கறதுக்கு இன்னமும் ப்ரீமியமாக தெரியுது. அந்த கேமரா ரிங்ஸுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக ஒரு 11000 ரூபாய் மொபைல் மாதிரி தெரியல அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை தாண்டி நான் நோட் பண்ண ஒரு விஷயம், இந்த மொபைல்ல ஸ்கிரீன் கார்டு இன்பில்டாவே வருது. ஸோ ஒட்டி தான் வருது அப்படின்றனால உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் கார்டு போதும், டெம்பர் கிளாஸ் ஒட்டணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை எனக்கு டெம்பர் கிளாஸ் கண்டிப்பாக வேணும்னா ஸ்கிரீன் கார்டை பிரிச்சுட்டு டெம்பர் கிளாஸ் ஒட்டிக்கலாம். ஆனால் இந்த ஸ்கிரீன் கார்டு ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ மாற்றணும்னு தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம அன்பாக்சிங் பண்ண ரெட்மியோட 12C ஸ்கிரீன் கார்டு எதுவுமே இல்லாமல் வந்தது. ஸோ இது ஸ்கிரீன் கார்டோட வருதுங்க. அடுத்து டிஸ்பிளே பார்த்துடலாம். ஸோ டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே தான். 6.79 இன்ச்சஸ் எல்சிடி ஃபுல் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே வித் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பவும் மாதிரி அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் தான் உங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான மாதிரி மாறிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ டிஸ்பிளே பார்க்கறதுக்கு பெருசா இருக்கு. சென்டர் பஞ்ச் ஹோல் நாச்சோட வந்திருக்கு டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ஒரு நல்ல டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் கலர்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு எல்சிடி டிஸ்பிளே, ஒரு லோ குவாலிட்டி எல்சிடி டிஸ்பிளே யூஸ் பண்ண மாதிரி தான் இல்லைங்க, ஒரு நல்ல எல்சிடி டிஸ்பிளே மாதிரி இருந்தது. ஸோ பிரைட்னஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஏன்னா நான் அவுட்டோர்ல ஒரு சாயங்காலம்
பண்ண டைமில் ஷூட் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா ஒருவேளை பிரைட்னஸ் நம்ம கம்மியாக வச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்திருந்தனா நல்லாயிருக்கும். மற்றபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண வர ஒரு நல்ல டிஸ்பிளே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்னதுதான் எல்சிடி டிஸ்பிளே அப்படின்றனால சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. எப்பவுமே அந்த பட்டன் உள்ளே போயிருக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பட்டனில் இருந்ததுன்னா இது அப்படி இல்லை, ஒரு நார்மல் பட்டன் மாதிரி தான் இருந்தது. ஆனால் கை வச்சா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஒர்க் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருந்தது. எப்பவுமே சைட் மவுண்டட் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாகவே இருந்ததுங்க. அடுத்து இதனோட எஸ்ஓசி. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு மொபைலுக்கு. இந்த மொபைலை நான் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு காரணமும் இந்த எஸ்ஓசி தான். ஆமாம், ஸ்னாப்டிராகனோட 4 Gen 2 அப்படின்ற ப்ராசர் கொடுத்துருக்கதா சொல்லியிருந்தாங்க. இந்த 4 Gen 2 ப்ராசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4nm மேனுஃபேக்சரிங்க பில்ட் பண்ண ஒரு ப்ராசராக இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பாக சார்ஜ் நல்லா நிற்கணும், ஒரு நல்ல பவர் அவுட்புட் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி எண்ணத்தில் தான் நான் வாங்கினேன். ஸோ எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னால் நிறைய கேம் ப்ளே பண்ணி பார்க்கறதுக்கான டைம் இந்த மொபைலில் கிடைக்கல. அதனால மற்ற எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ மற்ற எல்லாம் யூஸ் பண்ண வரைக்கும் பெட்டராக இருந்தது. கண்டிப்பாக கேமுக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஒரு வேளை அந்த மொபைல் திரும்ப கைக்கு வந்ததுன்னா ஒரு நல்ல கேம் ப்ளே பண்ணிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு ஷேர் பண்ணுறேன். மற்றபடி நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருந்தேன். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இதனோட ஆன்டிடோஸ் ஸ்கோர்ஸ் ரொம்பவே ஹையாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு 4nm ஸ்னாப்டிராகன் 4 Gen 2 ப்ராசர் அப்படின்றனால பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. ஸோ எந்த இடத்துலையும் லேகோ சட்டஸோ அல்லது ஏதாவது இடத்துல ஃப்ரேம் ட்ராப்போ அப்படின்ற இருக்கிற மாதிரி இல்லை. ஸோ எல்லா இடத்துலையுமே ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. இது ஒரு 5G SoC அப்படின்றனால 5G சப்போர்ட் கிடைச்சது. 12 5G பேண்ட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது தவிர எப்போ மாதிரி ப்ளூடூத் வைஃபை சப்போர்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து சாஃப்ட்வேர். ஸோ சாஃப்ட்வேர் சைட் பார்த்தீங்க அப்படின்னா MIUI 14 எப்பவும் மாதிரி MIUI 14 கொடுத்துட்டாங்க. Android 13 மேலே பில்ட் பண்ண வெர்ஷன். ஸோ இதை தவிர எத்தனை அப்டேட் வரும் அப்படின்றத கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஆனால் ஒரு அப்டேட் கன்ஃபார்ம் தந்துருவாங்க. ஸோ அதுக்கு அடுத்த அப்டேட் தான் எத்தனை கிடைக்குது அப்படின்றது தெரியல. இது வரைக்கும் அவங்களும் அஃபிஷியலாக சொல்லலைங்க. அதே மாதிரி சாஃப்ட்வேரை பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபியூச்சர் ரிச்சான சாஃப்ட்வேர் MIUI எனக்கு ரொம்ப பிடிச்ச சாஃப்ட்வேரும் கூட. என்னெல்லாம் ஒரு மொபைலில் நம்ம செய்யணும்னு நினைக்கமோ எல்லாமே MIUIயில் கொடுத்துருவாங்க. அதாவது செகண்ட் ஸ்பேஸ் கொடுத்துருவாங்க, ஆப் க்ளோன் கொடுத்துருவாங்க, மொபைலோட பாஸ்வேர்டு அப்ளிகேஷன்ஸ்க்கு நம்ம பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் க்ளோனிங் ஆப்ஸ் எல்லாமே பக்காவாக யூஸ் பண்ண முடியும். ஒரு நார்மலான ஆப்பை யூஸ் பண்ணுற மாதிரியே யூஸ் பண்ண முடியும். நிறைய நல்லா இருக்கும் MIUIயில். ஸோ அந்த மாதிரியான நிறைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருந்தது. இது கூடவே எக்ஸ்ட்ரா ஆப்ஸும் இருந்தது. சொல்கிற எக்கச்சக்க ஆப் கேம்ஸ் நிறையவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10+ ஆப்ஸ் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ண முடிகிற மாதிரி இருந்தது. ஸோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவே நல்லது. ஏன்னா நிறைய கேம் தெரியாத கேமோ அப்ளிகேஷன் தான் இருந்தது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஸ்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி கொடுத்தது ஒரு நல்ல விஷயம். அடுத்த ஆடை பற்றி நிறைய பேர் கேட்பீங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் எந்த இடத்துலையும் ஆட் நோட்டீஸ் பண்ணல. அது எப்படி அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் ஆட் கண்டிப்பாக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நான் யூஸ் பண்ண வரைக்கும் எந்த இடத்துலையும் ஆடை நோட்டீஸ் பண்ணலங்க. அடுத்து பேட்டரி. ஸோ இது மட்டும் தான் கொஞ்சம் மைனஸாக இருந்தது இந்த மொபைலில். 5000 mAh பேட்டரி, 18 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தந்திருக்காங்க. ஸோ இப்போ மார்க்கெட் போயிட்டு இருக்க ட்ரெண்டுக்கு 18 வாட் அப்படின்றது சுத்தமாக பத்தாது. ஒரு நல்ல ப்ரைஸிங் தான், இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் 18 வாட் அப்படின்றத கொஞ்சம் அதிகப்படுத்தி ஒரு 33 வாட்டாவது தந்திருக்கலாம். ஸோ தரல 18 வாட். நீங்கள் ஒரு நார்மலாக சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி 1 மணி நேரத்துக்கு மேலே 1.5 மணி நேரம் வரைக்கும் இந்த 5000 mAh பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு டைம் ஆகுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி சார்ஜ் எப்படி நிற்குதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் சாலிடாக தாங்குங்க. நீங்கள் நல்லா புஷ் பண்ணி யூஸ் பண்ணால் கூட ஒரு நாள் சாலிடாக தாங்குங்க. ஸோ அதனால் சார்ஜை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அடுத்து கேமரா. ஸோ கேமராவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில நல்லா இல்லாத விஷயங்கள் நோட் பண்ணேன். இங்கே கேமரா ஃபோட்டோஸ் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதனோட ஃபோக்கஸிங் நல்லா இருந்தது. ஃபோட்டோ அவுட்புட் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ ஃபோட்டோஸ் எல்லாமே காமிக்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு வீடியோவும் எடுத்திருந்தேன். ஸோ வீடியோவும் பாருங்கள். உங்களோட கருத்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வார்மாக ரொம்ப லைட்டாக இருந்த மாதிரி இருந்தது. நேச்சராக அதே நம்ம பார்க்குறது கிடைக்கல அப்படின்னு தோணுச்சு. இதுக்கு எனக்கு ரெட்மியோட 12C கேமரா நல்லா இருந்ததுடா அப்படின்ற மாதிரி தான் இருந்ததுங்க. ஸோ கேமரா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஃப்ரண்ட் கேமரா கண்டிப்பாக ஒரு 8 MPக்கான ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. ஸோ இந்த 8 MP அதுக்கான வேலையை பர்ஃபெக்டாக பண்ணுது. ஏன்னா 8 MPயில் என்ன எதிர்பார்ப்போமோ அதை அந்த கேமரா தந்துருதுங்க. ஸோ அதனால் ஃப்ரண்ட் கேமரா குறை சொல்ல ஒன்றும் இல்லை. ஆனால் பேக் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 MPக்கான பேக் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இது 50 MP கேமராவாடா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்தது கேமராவோட அவுட்புட். இங்கே கேமரா நல்லாவே இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் கொஞ்சம் வாமா அந்த கலர் டோன்ஸ்லாம் சரியில்லாத மாதிரி ஃபீல் இருந்தது. ஸோ நீங்களும் ஃபோட்டோஸ் பார்த்துருக்கீங்க, எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். கடைசியாக ஓவராலாக இந்த மொபைல் வாங்கலாமா வேண்டாமா? இந்த மொபைலில் எல்லாமே நல்லா இருக்குங்க. ஒரு ஃபுல் பாடி கிளாஸ் பில்ட் கொடுத்துருக்காங்க. ரிச் லுக்கு கிடைக்குது. ஒரு பெரிய டிஸ்பிளே, ஒரு நல்ல சூப்பரான ப்ராசர் கிடைக்குது. பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ
ஸோ இங்கே ஓகேஷாக இருக்கிறது அந்த கேமரா கொஞ்சம் ஓகேஷாக இருக்குது. அது மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் 18 வாட் அப்படின்றது ஒரு கூட கொஞ்சம் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்கலாமடா அப்படின்னு தோன்ற வகையில் இருக்குது. மற்றபடி இந்த மொபைல் ரொம்பவே நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஓவராலாக 11,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் இந்த மொபைல் கிடைக்குது. குறிப்பாக நீங்கள் கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு வாங்க முடியும். நான் வாங்கினது 4GB 128GB வேரியன்ட். ஸோ கண்டிப்பாக வேற லெவல் வேல்யூ ஃபார் மணி மொபைல் அப்படின்னு தான் நான் சொல்லி முடிக்க போகிறேன். ஸோ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தைரியமாக வாங்கிக்கோங்க. ரெட்மி ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்பி வாங்கக்கூடிய ஒரு நல்ல மொபைல். குறிப்பாக உங்களோட பட்ஜெட் ஒரு 10,000 ரூபா அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி 11,000 ரூபா போட்டு வாங்குற அளவுக்கான ஒர்த்தான மொபைல் தான். ஸோ ஒரு 5G மொபைலாகவும் கிடைச்சிடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கம்மி ப்ரைஸில் ஒரு நல்ல மொபைல் ரெட்மி தந்திருக்காங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க. இதை தவிர இந்த மொபைலை பற்றினா ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. என்னால் முடிஞ்சதுன்னா ரீப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ இதோட முடியுது. வேற ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன்.